நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இனிய காலை வணக்கம். மூச்சு காத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ஏசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏர் கண்டிஷனர், அது எப்படி நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக இப்போ எல்லாமே எல்லா ஆஃபீஸு, வீடு, எல்லா இடங்கள்லையுமே ஈவன் பாத்ரூம்ல இப்போ ஏசி வந்துருச்சு. இந்த ஏசி உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டா கண்டிப்பா கெட்டது. அது ஏன் கெட்டது? அப்படி ஒருவேளை வேற வழி இல்லாம அதை பயன்படுத்திதான் ஆகணும்னா அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பத்தி பார்க்கலாங்க. முதல்ல அது ஏன் கெட்டது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு ரூம்குள்ள போறோம், அங்க ஒரு ஏசி இருக்கு. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? ஒரு 17 இல்ல 16 18 இருக்கு. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 37 டிகிரி. இங்க பாருங்க, நம்ம உடம்புல உள் வெப்பநிலை இருக்கு இல்லையா, உறுப்புகளின் வெப்பநிலை, அது 37 டிகிரி இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்குங்க. இது மனிதனுக்கு, ஒவ்வொரு விலங்குக்கும் வேற வேற. அப்போ ஒரு ஏசி ரூம்ல ஒரு 17 டிகிரில நாம எப்போ உட்கார்ந்து இருக்கிறோமோ, வசிக்கிறோமோ, 17 டிகிரி உடம்புல படுது. நம்ம உடம்புக்கு தேவை 37 டிகிரி. அப்ப என்ன ஆகும்? உடம்பு உள்ள தோள்கள் 20 டிகிரிய சூடு பண்ணி கொடுத்தா தான் அன்னைக்கு நாம உயிரோட வாழ முடியுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு 17 டிகிரி ஏர் கண்டிஷனர்ல நாம வசிக்கிறோமோ, தோலில் உள்ள அனைத்து செல்களும் இரத்தத்தில் இருந்து ஆக்சிஜனையும் சர்க்கரையும் எடுத்து அது மைட்டோகாண்ட்ரியல வச்சு சூடு பண்ணி வெப்ப சக்தியை உருவாக்குனாதான் அன்று நாம் நன்றாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்ப என்ன ஆகுது? தேவையில்லாம ஆக்சிஜன் செலவாகுது, தேவையில்லாம சர்க்கரை செலவாகுது, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூவல், எல்லாமே வேஸ்ட். எதுக்கு தேவையில்லாம உடம்புக்கு சக்தி செலவு பண்ணணும்? புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த 17 டிகிரில நம்ம இருக்கும் பொழுது நம்ம உடம்பு 20 டிகிரி சூடு பண்றதுனால நமக்கு தேவையில்லாம சக்தி செலவாகிறதுனால ஏசி அப்படிங்கிற ஏர் கண்டிஷனர் உடம்புக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு கெடுதலை தான் உண்டு செய்யும். அப்ப என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற சக்தி செலவாச்சுன்னா வீக் ஆகும், வியாதிகள் வரும், உயிர் சக்தி செலவாகுதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏர் கண்டிஷனர், ஏசி பயன்படுத்தாதீர்கள். ஒருவேளை பயன்படுத்துறதா இருந்தா அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, வெப்பநிலை, அது என்ன பண்ணணும்? ரிமோட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே, அதாவது 20 21 அந்த மாதிரி இதை மாத்தி மாத்தி வச்சு எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு சூடாவும் இல்லையோ குளிர்ச்சியாவும் இல்லையோ அதுவே நம்ம உடம்புக்கு சரியானது. இப்போ குளிர் பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பாருங்க, அங்க வெளியே ஒரு -10 டிகிரி இருக்கும், பனி மழை பொழிஞ்சிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் ஏசி இல்லை, ஹீட்டர். அதாவது சில நாடுகளில் வீட்டுக்குள்ள பயன்படுத்துற அந்த பொருளுக்கு பேரு ஹீட்டர். அது என்ன பண்ணுது? அந்த காற்றை சூடு பண்ணுது. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா வெளியே 45 டிகிரி இருக்கும், சூடு ஓவரா இருக்கும். அங்க என்ன பண்றாங்க? வெளியே இருக்கிற காத்து அந்த டெம்பரேச்சர் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி குளிர்ச்சி பண்றதுக்காக ஒரு மெஷின் யூஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் ஏசி, ஏர் கண்டிஷனர். இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல நமக்கு ஏசி தேவையே இல்லைங்க. ஏன் தெரியுமா? பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆயிருக்கும், கரெக்டா இருக்கும். அங்கதுக்கு ஏசி பயன்படுத்தணும்? யோசிங்க. இயற்கையான காத்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஏன் ஏசி பயன்படுத்தணும்? ஒருவேளை பயன்படுத்தி தான் ஆகணும். ஆபீஸ்ல இருக்கிறாங்க, எங்க ஆபீஸ்ல சவுண்டு வெளியிருந்து வருது, ஒரு ரோட்டோரமா ஆபீஸ் இருக்குது, அங்க வெளியே சவுண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை ஏசி பயன்படுத்தி தான் ஆகணும்னா பயன்படுத்துங்க. நான் சொல்ற 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஏசி ரூமில் இருக்கும் பொழுது நமக்கு குழு குழுவென்று இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. அதாவது குழு குழுன்னு இருந்தா அந்த குளிர்ச்சிய ஹீட் பண்றதுக்கு உடம்பு சக்தி செலவு பண்ணுதுன்னு அர்த்தம். சூடா இருந்தா அந்த சூட்டை சரி பண்றதுக்கு உடம்பு சக்தி செலவு பண்ணுதுன்னு அர்த்தம்.
எனவே சூடும் இல்லாம குளிர்ச்சியும் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஏசி ரிமோட்டை கையில் எடுத்து டெம்பரேச்சர் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தணும். எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு சூடாவும் இல்ல குளிர்ச்சியாவும் இல்லையோ அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்பெல்லாம் ஒரே காமெடிங்க. அதாவது பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல உயிருக்கு போராடுற ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அமிச்சோம்னா ஐசியூ அப்படிங்கிற இடத்துல குழு குழு குழுன்னு ஏசி போட்டு 15 டிகிரி வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள கொண்டு போனாவே உயிர் போயிருங்க. ஆமாங்க, உயிர் போற நேரத்துல குழுக்குள் ஏசி ரூம்குள்ள கொண்டு போனா அந்த உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சூடு ஏற்படுத்துறதுக்கு சக்தி செலவாகுமா? ஏற்கனவே உயிரை காப்பாத்துறதுக்கு சக்தி செலவாகும் பொழுது இந்த குழுக்குள் ஏசி ரூம்குள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? உடம்பு இன்னும் சக்தி இழப்பு ஏற்படும். இந்த மருத்துவமனைகளில் வச்சிருக்கிற அந்த குழுக்குள் ஏசி இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற நோயாளிகளை காப்பாத்துறதுக்கு இல்ல, அங்க இருக்கிற கம்ப்யூட்டரை காப்பாத்துறதுக்கு. எனவே மருத்துவமனைகளில் ஏசி பயன்படுத்தாமல் இருந்து இயற்கையான காற்று இருந்தாவே நோயாளிகள் ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. ஏசி பயன்படுத்தும் பொழுது அந்த நோயாளிக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனாலதான் மூக்குல வந்து ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அதிகமா சர்க்கரை தேவைப்படுது, அதனால குளுக்கோஸ் டப்பா மாற்றுறாங்க. இயற்கையான காத்து இருந்தா இது ரெண்டும் தேவையில்லை, இயற்கையை குணப்படுத்திடலாம். யோசியுங்கள், சிந்தியுங்கள். அடுத்தது, ஏசியில 2 டைப் இருக்குங்க. ஒன்னு ரீசைக்கிள், இன்னொன்னு நான் ரீசைக்கிள். இப்ப நீங்க கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்ல ஏசி பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். ஒண்ணு காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருக்கும், இன்னொன்னு காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுத்துற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? வெளியிருந்து அம்புக்குறி உள்ள வர மாதிரி பட்டன் அமுத்துனீங்கன்னா வெளிக்காத்து உள்ள வந்து குளிர்ச்சி ஆகும். அந்த காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுத்துற மாதிரி வச்சீங்கன்னா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணும். உள்காத்த குளிர்ச்சி பண்றது கெட்டது, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்றது நல்லது. ஆனா நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா அந்த பட்டனை தட்ட மாட்டோம்? அந்த வெளிக்காத்த இழுக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஒரு பைப்பு, அது வந்து இன்ஜின் பக்கத்துல இருக்கும். அப்ப தூசெல்லாம் உள்ள வந்துடும், தும்மல் வரும். இதுக்கு பயந்துட்டு தாங்க நம்ம அந்த மாதிரி பண்றதில்ல. அதனால இனிமேல் கார் தயாரிக்கும் கம்பெனிகள் ஏசிக்காக இழுக்கப்படுற அந்த டியூபை இன்ஜின் பக்கத்துல வைக்காம பின்பக்கமாவோ இல்ல வேற எங்காவது வெளியே வச்சா அது அருமையா இருக்குங்க. யோசிங்க. எனவே ஏசி இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து வர மாதிரி ஏசி தான் பயன்படுத்தணும். இன்னொன்னு, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும். உள்காத்த குளிர்ச்சி பண்றது உடம்புக்கு கெடுதல். இந்த விண்டோ ஏசின்னு முதல்ல வச்சிருந்தாங்க. அதுல ஆப்ஷன் இருக்கும், வெளிக்காத்தா உள்காத்தான்னு. விண்டோ ஏசி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா இப்ப ஸ்பிட் ஏசி வந்துருச்சு இல்லைங்களா, அது என்ன பண்ணுது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுதுங்க. எனவே உங்கள் ஏசி இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் வச்சிருக்கிற ஏசி உள்காத்த குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணுதான்னு கேளுங்க. உள்காத்த குளிர்ச்சி பண்றதா இருந்தா அந்த மிஷினை விட்டுட்டு வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற மிஷினா வாங்குங்க. அதுலயும் நிறைய வெளிக்காத்த எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமா வெளிக்காத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க. என்ன, கரண்ட் கொஞ்சம் அதிகமா செலவாகும். இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஏசி மிஷின் எல்லாம் உள்காத்தையே குளிர்ச்சி பண்றதுனால கரண்ட் கொஞ்சமா செலவாகுதா, அப்ப எங்க ஏசி மிஷின்ல கரண்ட் கம்மியா செலவாகுதுன்னு விளம்பரம் பண்றாங்க. ஆனா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி மிஷின் தான் நல்லது. எனவே இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்த்திருக்கோம். அதாவது ஏசி பயன்படுத்தாதீங்க, ஏசி பயன்படுத்துறதா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி பயன்படுத்துங்க. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் சிறந்தது. எனவே காற்றை ஒழுங்குபடுத்துவோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு ஏசி பயன்படுத்துவது பற்றியும் காற்றை சுத்தப்படுத்துவது பற்றியும் சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். அனைவரும் இன்று பயன்படுத்தும் முறைகளில் இதை சரியான முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனை நிலையத்தை சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு பிராணசக்தி மூலம் எப்படி நம்ம பிரபஞ்ச ஆற்றலை நாம் ஈர்த்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பல்வேறு உதாரணங்களுடன் பல்வேறு பயிற்சி முறைகளுடன் நமக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் பயிற்சிகளை கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று பிராணசக்தி மூலம் மன ஆரோக்கியத்திற்கான பயிற்சி முறைகளை சிறப்பாக அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் பிராணசக்தி மூலம் மன ஆரோக்கியத்திற்கான பயிற்சி முறைகளை அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. வணக்கம். இந்த இனிய காலை சக்கர நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் மனதார வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாக்க மேல எண்ணத்தோட வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சை வெளியிட்டுக்கோங்க. இதுல ஒரு 5 அல்லது 6 எண்ணிக்கைக்கு ரிலாக்ஸா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸா எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. உங்க சுவாசம் இயல்பானதா இருக்கட்டும். நம் மனதில் இருக்கக்கூடிய அமைதியில கவனத்தை வச்சு பாருங்க. இந்த மன அமைதியோட நம்ம ஒரு பிரார்த்தனை செய்துக்கலாம். எல்லாம் அல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், அனைத்து மத சான்றோர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், வளத்திற்கான தேவதைகளுக்கும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும் எங்களது மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத போதனைகளுக்கு மிக மிக நன்றி. உங்களது மேலான தெய்வீக பாதுகாப்பிற்கு மிக மிக நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன் உங்களது வழிகாட்டுதல் மூலம் இந்த வகுப்பில் ஆழ்ந்த புரிதலாலும் அதற்கான பயிற்சிகளினாலும் எங்களை ஆசிர்த்தமைக்கு மிக மிக நன்றி. எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, செல்வச் செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எல்லா வளங்களினாலும் ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்சிரிப்போட உங்க கண்களை திறந்துக்கும். நமஸ்தே. குட். ஸோ நம்ம தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் நம்ம பிராணிகளிங்கள உடல் ஆரோக்கியத்திற்கான நம்ம பயிற்சிகள் பார்த்தோம். ஸோ அதை நான் ஞாபகப்படுத்திட்டு மன அமைதிக்கான பயிற்சிகள் நம்ம போகலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கான பயிற்சிகள்ல நம்ம என்ன பண்ணோம்? ஸோ நம்ம சூப்பர் பிரெயின் யோகா நம்முடைய நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். நம்முடைய இடது கையை எடுத்து நம்முடைய வலது காதின் மத்தியில் நம்முடைய மேல்புறமாகவும் நம்முடைய ஆள்காட்டு விரல் உள்புறமாகவும் கட்டை விரல் மேல்புறமாகவும் தென் வலது கை இடது காதின் மேல் நுனிய நம்முடைய வலது கை மேல்புறமா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் சொன்னோம். ஸோ நம்ம மூச்சை உட்காரும் போது மூச்சை உள்ள இழுக்கணும். தென் எந்திரிக்கும் போது மூச்சை வெளியிடணும். இதை 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க கிழக்கு திசை நோக்கியும் 50 வயசுக்கு உள்ளவங்க வடக்கு திசை நோக்கியும் ஒரு நாளைக்கு நம்ம 14 தடவை அல்லது 21 தடவை செய்யும் போது நம்முடைய மூளையோட வளர்ச்சிகள் மூளையோட செல்கள் நமக்குள்ள அந்த சக்தி ஊட்டப்படும் போது நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் நமக்குள்ள மேம்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மூளைக்கு தேவையான 20% சக்தி இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய உடலின் மற்ற பாகங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்றத சொன்னோம். அதுக்கு அடுத்த பயிற்சிகளை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நம்முடைய தலையிலிருந்து நம்முடைய பாதங்கள் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் ஆகட்டும், ஐ ரொட்டேஷன், நெக் எக்ஸசைஸ், அப்பர் பாடி ட்விஸ்ட், தென் நம்முடைய ஹிப் ரொட்டேஷன், செமி ஸ்குவாட், தென்
பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்றது, பெண்டிங் பண்றது, தென் கைகளுக்கு, நம்ம முழங்கைகளுக்கு, விரல்களுக்கு, தென் முழங்கால் பகுதிக்கு, நம்முடைய பாதங்கள் வரைக்கும் நம்ம பண்ணோம். இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் நம்ம பண்ணோம். இதுல மிக மிக முக்கியமான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மன அமைதிக்கான பயிற்சிகள். மன அமைதிக்கான பயிற்சிகள். ஸோ நம்ம மன அமைதிக்கான பயிற்சிகள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து, எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் வந்து பார்க்க எளிமையா இருந்தா கூட, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான சக்திய குடுத்த மாரி, மன அமைதிக்கான பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். பட் வெரி பவர்ஃபுல் டெக்னிக் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில, மனம் வந்து ஒரு மிக மிக முக்கியமானது நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாகுது. நம்ம மனம் தான் நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய எதிர்காலம் ஆகுது. நம்முடைய செயல்கள் ஆகுது அப்படின்னா, இந்த மனதை நம்ம எப்படி வளப்படுத்துறது? இந்த மனதிற்கான பயிற்சிகள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பார்க்க எளிமையானதா இருக்கும். பட் வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக்ன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மனதிற்கான பயிற்சிகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்படி ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் நம்ம வந்து உடல பயன்படுத்துற மாரி இருந்தா கூட, அதுக்கான சக்தி எதுக்கிருந்து வருது? நம்முடைய மூளை பகுதிக்கு இருந்து வருது அப்படின்றத பார்த்தோம். அது மாரி நம்ம மனத வளப்படுத்தணும், மனத நம்ம நேர்மறைப்படுத்தணும் அப்படின்னா, அது வந்து நம்ம வெறும் இந்த உடல பயன்படுத்துறோம்னு நெனைக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம அறிமுக வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு உடல்னு ஒண்ணு இருக்கு. உடல தாண்டி ஒளி உடல் இருக்கு. அத எத்திரிக் பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அத தாண்டி உணர்வுக்கான உடல் இருக்கு. அத தாண்டி மனதிற்கான உடல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதுதான் மனோமய கோஷம் அல்லது மென்டல் பாடி அப்படி சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே சூட்சும வடிவில இருந்தா கூட, இந்த சூட்சும வடிவில் இருக்கக்கூடிய உடல்கள நம்ம எதன் மூலம் உணர்றோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்தூல உடல் மூலமா நம்ம உணர்றோம். ஸ்தூல உடல் மூலமா நம்ம உணர்றோம். அப்ப அது மாரி நம்ம இப்ப செய்யக்கூடிய பயிற்சிகள் வந்து ஸ்தூல உடல் அளவுல நம்ம செய்ற மாரி இருந்தா கூட, இந்த மனதிற்கான உடல் சொல்லக்கூடிய இந்த மென்டல் பாடி அல்லது மனோமய கோஷம் அதுதான் நம்ம எப்படி செம்மைப்படுத்துறது மூலமா இந்த உடலுக்கான ஆரோக்கியம் அல்லது மனதுக்கான அமைதிய நமக்குள்ள எப்படி உருவாக்குறதுன்றத நம்ம பார்க்க போறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடலும் ஒளி உடலோடும் இணைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய உடலின் உறுப்புகள் எல்லாமே சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம உறுப்புகள்ல எப்படி ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியா போற மாரி, இந்த ஒளி உடல்ல அந்த பிராணசக்தி ஓட்டம் தான் இந்த உடலுக்கான சக்தியும், சக்கரங்களுக்கான சக்தியும் குடுக்குது அப்படின்றத நம்ம அறிமுக வகுப்புல பார்த்தோம். அப்ப இதெல்லாம் இந்த உடல வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒளி உடல பாதிக்குது. எதெல்லாம் ஒளி உடலுக்கான செயல்கள் செய்யும்போது இந்த உடல பாதிக்குது அப்படின்றத ஐ மீன் அத அத இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், பிராணிகளில வந்து ஒரு உடல தொடாமயே மருந்து, மாத்திரை எதுவுமே இல்லாம, ஒரு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த நோய்கள எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னா, சூட்சும வடிவில இருக்கக்கூடிய இந்த உடல்கள நம்ம என்னெல்லாம் நம்ம ட்ரீட் பண்றோமோ, இந்த உடலுக்கான விளைவுகள அது உருவாக்குது அப்படின்றனால தான் நம்ம பிராணிகளில ஒரு மருந்து, மாத்திரை இல்லாம ஒரு நோய்கள குணப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். குட். அதே மாரி மிக மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மனதிற்கான மனதிற்கான அந்த உடலாகட்டும், மனதிற்கான அந்த அமைதியாகட்டும், நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் வெறும் மனதிற்கான உடல் மட்டும் இல்ல. இத நம்ம ஸ்தூல உடலையும் நம்மளால உணர முடியுமா அப்படின்னா, ஸ்தூல உடலையும் உணர முடியும். அப்ப இந்த ஸ்தூல உடல பயன்படுத்தி, இந்த இந்த ஸ்தூல உடல்னா நம்முடைய பிசிக்கல் பாடிய பயன்படுத்தி, எப்படி இந்த சூட்சும உடல்கள நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, அல்லது எப்படி அத சிறப்பா கையாள்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுல மனத நம்ம வளமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்ல, பிராணிகள்ல எண்ணற்ற டெக்னிக் இருக்கு. அதுல ஒரு டெக்னிக் வந்து நம்ம மிக மிக முக்கியமான டெக்னிக். வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக். ஸோ இத நான் சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி 2, 3 நிலைகள்ல நான் பிரிச்சு சொல்லும்போது, அது எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது நமக்கு தெரியிற மாரி இருக்கும்.
குட். ஸோ அதுல நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ஒரு சிரமமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு செயல் தான், எப்படி நமக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம உடல பலப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு சூப்பர் பிரெயின் யோகா பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணோம் அப்படின்னா, மனத பயன்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப இயல்பா செய்யக்கூடிய ஒரு செயல்கள் தான், இப்ப மனத எப்படி பலப்படுத்த போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப நம்ம மனத வளப்படுத்தக்கூடியது அல்லது மன அமைதிக்கான ஒரு செயல்கள் எத உருவாக்குது அப்படின்னா, அப்ப நம்ம செய்யக்கூடிய நெறைய நம்ம உடல்ல நெறைய மாற்றங்கள், நெறைய செயல்கள் இருந்தா கூட, அதுல தன்னிச்சையா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா, நம்ம வந்து மூச்சு விடுறது. தட் இஸ் கால்ட் பிரீத்திங் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்ப நம்ம எதுவுமே ஒரு முயற்சி செய்யாம, ஒரு தன்னிச்சையா இயங்கக்கூடியது அப்படின்னா, நம்முடைய மூச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ, இந்த மூச்ச எப்படி நம்ம வளப்படுத்தி, மூச்ச எப்படி நமக்குள்ள பலப்படுத்தி, எப்படி நம்ம மனதுக்கான மாற்றங்களா, நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்களா, எப்படி நமக்குள்ள உருவகப்படுத்த போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப வெறும் இந்த மூச்சு காத்துன்னு நம்ம சொல்றோம். இந்த மூச்சு காத்துன்னு நம்ம சொல்றோம். ஆனா, இந்த மூச்சு காத்துக்கு பின்னாடி நெறைய பரிமாண வளர்ச்சியில இந்த மூச்சு எப்படி உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலைக்கான காரணங்கள் என்னன்றத, நான் ஒரு பரிமாண வளர்ச்சிப்படி நம்ம எப்படி இத அணுகுறது? தென் சயன்ஸ் படி இப்படி எப்படி அணுகுறது? தென் ஆன்மீக ரீதியா எப்படி அணுகுறது? தென் பிராணிகளில இத எப்படி அணுகுறதுன்றத, நான் இத இந்த 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 விஷயத்த நம்ம ஒரு 3, 4 அ சீரியஸா நம்ம ஐ மீன் ஒ ஒரு பாகங்களா நம்ம கொண்டு போலாம். குட். ஸோ நம்ம அப்ப இன்னைக்கு நெறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்தது என்ன அப்டின்னா, ஸோ நம்முடைய மூச்சு காத்து வந்து மிக, மிக முக்கியமானது அப்டின்றது ஏற்கனவே உங்களுக்கு பிராணிகளையும் நீங்க ரெகுலரா நீங்க அ பிராக் ஐ மீன் இந்த வகுப்பு பார்த்திருந்தீங்க அப்டின்னா தெரியும். ஸோ அதையும் நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப நம்ம நார்மலா நம்ம மூச்சு விடுறோம்னு நெனைக்கிறோம். ஆனா நம்ம எதன் வழியா விடுறோம்? நம்முடைய மூக்கின் வழியா நம்ம சுவாசிக்கிறோம் அப்டின்னு நெனைக்கிறோம். அப்ப இது ரொம்ப இயல்பா இருக்கிற மாரி இருந்தா கூட ரொம்ப இயல்பா இருக்கிற மாரி இருந்தா கூட, இதனுடைய பரிமாண வளர்ச்சி நம்ம படி பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைக்கான நிகழ்வுகள் என்னெல்லாம் தெரியுன்றது. அப்ப ரெகுலரா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்னா, இந்த ஒருத்தவங்க விடக்கூடிய அந்த மூச்சு காத்து ஒரு சரிவர இயங்குச்சு அப்டின்னா, அவங்களுக்கான எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியுன்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நான் கற்பனையா சொல்லல. இது வந்து சயன்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் ஆன விஷயங்கள் தான் நான் சொல்றேன். அப்ப ஒருத்தவங்களுடைய மூச்சு மட்டும் சரியான அளவுல அவங்க சரியான அளவுல அவங்க சுவாசிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருக்க அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய உடல் சார்ந்த நோய்களாகட்டும், மனம் சார்ந்த நோய்களாகட்டும், வாழ்க்கை சார்ந்த எல்லா விஷயங்களும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பயம் இருக்கு, தென் பதட்டம் இருக்கு, உடல்ல வந்து தோல் நோய்கள் இருக்கு, அல்லது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. தென் அ கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஈவன் ஈவன் நெறைய நாள்பட்ட ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. அப்ப எல்லா பலதரப்பட்ட நோய்களாகட்டும், பலதரப்பட்ட மனம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலேட் பண்ணி, நம்ம உடல ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு செயல் என்ன அப்டின்னா, நம்மளுடைய மூச்சு காத்து சொல்றாங்க. அப்ப இந்த மூச்சு யாரெல்லாம் ரெகுலரா அவங்க பிராக்டிஸ் பண்ணல, ரெகுலரா அந்த சுவாசம் அவங்களுக்கு இல்லன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறையகளுக்கான காரணம் வந்து மிக, மிக முக்கியமான காரணங்கள் வந்து இந்த மூச்சு காத்து தான் சொல்றாங்க. இது எப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் அத வேலிடேட் பண்ணி சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இத நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இத ஒரு ஒரு அறிவியல் ரீதியா நம்ம அணுகணும், அல்லது ஒரு பரிமாண வளர்ச்சியில அணுகணும், அல்லது ஒரு எனர்ஜி வைஸா நம்ம அணுகணும் அப்படின்னா, இது எவ்வளவு மிக முக்கியத்துவம்ன்றது தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு, மனதுக்கான மாற்றங்கள நம்ம வெளியில தேடிட்டே இருக்கோம். ஆனா, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள்ல மிக, மிக முக்கியமானது நம்முடைய மூச்சு காத்து. அப்ப இந்த மூச்சு காத்த நம்ம சரி பண்ணாலே, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெறைய விளைவுகள நம்மளால மாத்த முடியுன்றத நம்ம சொல்றதோடு மட்டும் இல்லாம, இதுக்கான அனுபவங்கள நமக்குள்ள கொண்டு வரும்போது, அத உணர்ந்து பார்க்கும்போது, இன்னும் நெறைய முன்னேற்றங்கள நம்மளால உணர முடியும். குட். அப்ப ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு நம்ம போவோம். பரிமாண வளர்ச்சினா என்னது?
எவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, பரிமாண வளர்ச்சி. அப்ப இன்னைக்கு நம்ம எதன் வழியா சுவாசிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மூக்கு வழியா தான் நம்ம என்ன பண்றோம்? ஆக்ஸிஜனை உள்ள இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஆனா, இது ஆரம்பத்துல அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பிரீத்ன்னு ஒரு புக்ல இருக்கக்கூடிய, ஒரு சயின்டிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர் எழுதின புக்ல இருந்து சில சாராம்சங்கள நான் சொல்றேன். அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம மூக்கின் வழியா நம்ம சுவாசிச்சு, ஆக்ஸிஜனை உள்ள இழுத்து நம்ம கார்பன் டை ஆக்சைட வெளியேற்றோம். அப்ப எப்பல்லாம் நம்ம மூச்ச உள்ள இழுக்கும்போது, இந்த சுற்றுப்புறத்துல இருந்து நம்ம ஆக்ஸிஜனை உள்ள இழுக்கிறோம். தென் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த நச்சு காற்று அல்லது அந்த தேவையில்லாத அசுத்தங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியேறுது. அப்ப நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த மூக்கு வந்து முன்னாடி இப்படி இருந்துச்சா? முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற மாரி நம்ம ஆக்ஸிஜன உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அப்படி இல்லன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்மலா ஒரு உலகத்துல ஒரு உயிரினங்கள் மைக்ரோபிக் அப்படின்னு சொல்ல ஒரு நுண்ணுயிர் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இழுக்கிற மாரி ஆக்ஸிஜன உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியிடல. அப்ப அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைட இழுத்து ஆக்ஸிஜன வெளியிட்டது மாரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது இந்த மாரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா, அந்த பரிமாண சுழற்சியில மாறி, மாறி அதுக்கப்புறம் அந்த 40,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது, கொஞ்சம் காலங்கள் கடந்து 15,000 ஆடி 15,000 ஆடி அ 1000 கோடிகள் ஆனதுக்கு அப்புறம், இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்ஸிஜன உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து, அது இயல்பாவே கால சுழற்சியில அல்லது கால மாற்றங்கள்ல உருவாகுது சொல்றாங்க. இது எல்லாமே எவிடன்ஸா சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணி, அத ரிசர்ச் பண்ணி அதுல போட்டிருக்காங்க. அப்ப அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்ப ஏற்கனவே ஒரு கார்பன் டை ஆக்சைட நம்ம வெளியிட்ட விஷயங்களுக்கும், ஆக்ஸிஜன் உள்ள இழுக்கிறதுக்கும் அந்த 15,000 கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நிகழும்போது, மிக இயல்பாவே இந்த ஆக்ஸிஜன உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு உடல்ல வந்து உறுப்பு தேவைப்படுது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா அந்த உறுப்பு எதனால இருக்கு அப்படின்னா, மிக முக்கியமா நம்முடைய மூக்கு வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது சொல்றாங்க. அப்ப என்ன காரணம்? அப்ப இந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன நம்ம உள்ள இழுக்கும்போது, அந்த காத்துல வந்து வெறும் ஆக்ஸிஜன் மட்டும் இல்லாம, அந்த காத்த சூடாக்கி நம்ம உடலுக்குள்ள அனுப்பும்போது தான் உடலின் தட்பவெப்பநிலைய அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஆரம்பத்துல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பாகட்டும், அல்லது நம்மளுடைய நம்முடைய நம்முடைய மண்டை ஓட்டின் ஒரு பகுதியாகட்டும், நம்முடைய முக அமைப்புக்கும் கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணி இவங்க நெறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணும்போது, அந்த காலத்துல இருக்கக்கூடிய நெறைய மண்டை ஓடுகள், அந்த முக அமைப்புகள் எல்லாமே பார்க்கிறதுக்கும், இப்ப இருக்கிறத பார்க்கிறதுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எதனால அன்னைக்கு வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ரொம்ப நீண்ட காலம் அவங்களால வாழ முடிஞ்சுச்சு. எந்த நோய்கள் இல்லாம அவங்களால எப்படி வாழ முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நெறைய நோய்களுக்கான காரணங்கள் என்னன்றத இது ஒரு கதை மாரி இருக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து இந்த செஷன் முடியும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லா டைமென்ஷன்லயும் உண்மை புரியும்போது தான் இது ரொம்ப முக்கியத்துவம். இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். பட் எல்லா லெவல்லயும் நமக்கு ஒரு பரிமாண வளர்ச்சியில இதுல உண்மை என்ன? சயின்ஸ் படி இதுல உண்மை என்ன? பிராணிகளில என்ன உண்மை? அப்ப இந்த எல்லா உண்மைகளையும் செய்யும்போது, இந்த உண்மைகள் தெரியும்போது நமக்கு நெறைய விஷயங்கள் இத பயிற்சி பண்ண முடியும். அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டுல வந்து மூக்கு வந்து ரொம்ப பிரதானமா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப பிரதானமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நெறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மூக்கு வந்து வெறும் இன்ஹேல் பண்ணி, எக்ஸ்ஹேல் பண்றதுக்கு உதவி செய்யுதுன்ற மாரி நினைக்கிறோம். பட் இது எல்லாமே ஆக்சுவலா எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, நம்முடைய மூக்குல இருக்கக்கூடிய அந்த சைனஸ்டிஸ் கேவிட் அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த உறுப்பு வந்து மிக மிக இதுதான் அந்த பரிமாணம் வளர்ச்சிக்கு அல்லது நம்முடைய சுவாசத்துக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப இதனுடைய பரிமாண வளர்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய மூக்கு வந்து மிக பிரதானமா இருக்கும். அப்ப அன்னைக்குள்ள காலத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நாசிகள் பகுதி வந்து ரொம்ப நீளமா இருக்கும். நம்முடைய மூதையார்கள் சொல்லக்கூடிய பல கோடி லட்சம் ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய அந்த மூதையர்களுக்கு வந்து அப்ப இதனுடைய ஆரிஜின் எதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க குரங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மங்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு தனியா மூக்குன்றது இருக்காது. அந்த மண்டை ஓட்டுலயே அந்த மூக்கு இருக்கிற மாரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? டைரக்ட்டா நம்ம இருக்கக்கூடிய டைரக்ட்டா நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன எந்த விதமான தடைகள் இன்றி நம்ம உடலுக்கு செலுத்தக்கூடிய விஷயங்கள் ஆகும்.
ஸோ இதுதான் ஆரம்பத்துல இருந்துச்சு. தென் பரிமாண வளர்ச்சியில என்ன ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மனிதர்கள் ஆகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடும்போது என்ன பண்றாங்க, ஆதி காலத்துல வந்து அந்த அந்த பொருள்கள அவங்க உணவுக்காண்டி எடுத்துக்கிடும்போது, அது எல்லாமே தேடி அத அரைச்சு, மென்னு சாப்பிடக்கூடிய நிலைகள் மாறி, ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இயற்கை கிடைக்கக்கூடிய கல்ல அத அத நுணுக்கி, அத டைரக்ட்டா இன்டேக் பண்றாங்க. டைரக்ட்டா இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய செரிமானம் செரிமானம் பண்றதுக்கு ஒரு அரைச்சு சாப்பிடுறதுக்கும், ஒரு மென்னு சாப்பிடுறதுக்கும், அத டைரக்ட்டா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மாம்பழத்த சாப்பிடுறதுக்கும், அதே ஒரு ஃப்ரூட் ஜூஸா நம்ம சாப்பிடுறதுக்கும், அந்த டைம் கன்சியூம் பண்ற மாரி, அப்ப முன்னாடி சவச்சு அந்த மாரி மெண்டு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, என்ன பண்றாங்க, ஒரு 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 மாரி ஒரு மாரி அத ஒரு மாரி அத உடைச்சு டைரக்ட்டா நம்ம அந்த உடல் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படி சொல்றாங்கன்னா, நம்முடைய செரிமானத்துக்கு நேரம் குறையும்போது, அவங்களுக்கான சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாகுது சொல்றாங்க. அப்ப சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகும்போது, அப்ப ஏற்கனவே அவங்களுடைய ஸ்கல்ல இருக்கக்கூடிய அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகுது. இன்கிரீஸ் ஆக ஆக, அப்ப அது நம்ம நம்மளுடைய தலைக்குள்ள தான் என்ன இருக்கு? மூளை இருக்கு. இந்த சைனஸ்டிஸ் கேவிட்டீஸ் இருக்கு. தென் நம்முடைய நாசில் இருக்கு. இது எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சைனஸ்டிஸ் ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்டின்னா, இன்னும் அந்த அளவுல சுருங்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுடைய மூச்சு காத்த உடல் முழுவதும் அனுப்புறதுக்கும், தென் அசுத்தங்கள வெளியேத்துறதுக்கும் இது உதவி செய்யுது. இந்த பரிமாண வளர்ச்சியில என்ன ஆகுது அப்டின்னா, இந்த செரிமானத்திற்கான நேரம் குறையும்போது, அந்த மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகும்போது, இந்த இது வந்து சிந்திக்கும்போது அந்த மூளையோட அளவு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால சுழற்சியில என்ன சொல்றாங்க அப்டின்னா, இத நுணுக்கி சாப்பிடுறதுக்கு பதிலா, அந்த நெருப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இன்னும் அத சுட்டு சாப்பிடும்போது, இன்னும் அந்த செரிமானத்தோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஈஸியா கம்மியாகும்போது என்ன ஆகுது அப்டி சொல்றாங்க அப்டின்னா, இன்னும் அவங்களுக்கான நேரங்கள் வந்து அதிகமாகுது சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இன்னும் இன்னும் அந்த சுட்டு சாப்பிடுறத காட்டிலும், இன்னும் அந்த உணவு முறைகள்லாம் மாற, மாற செரிமான சக்தி அதிகமாகுது. அதுக்கப்புறம் அவங்க மொழிகள் கண்டுபிடிக்கிறதா சொல்றாங்க. மொழிகள் வந்து நெறைய கண்டுபிடிக்கும்போது, அவங்களுடைய பேச்சு அதிகமாகுது சொல்றாங்க. பேச்சு மூலமா செயல்கள் அதிகமாகுதுன்னு சொல்லும்போது, அவங்களுடைய அவங்களுடைய சுவாச அவங்களுடைய குரல் வளை பெட்டி அதிகமாகுது. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த நாசில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பரிமாண வளர்ச்சியில தண்டை நம்முடைய நம்முடைய ஸ்கல்லுக்கு வெளியே இருந்தது என்ன ஆகுது அப்டின்னா, இது ஒவ்வொரு பகுதியும் அது பெருசாக, பெருசாக, பெருசாக இந்த சைனசிட்டிஸோட அளவு வந்து குறைய, 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 குறைய என்ன ஆகுது அப்டின்னா, நம்முடைய மூச்சு குழாய் ஆகட்டும், குரல் வளை ஆகட்டும், சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த சைனஸ்டிஸ் கேவிட்டிஸ் வந்து ரொம்ப சிறுசாக்க சிறுசாக்க நம்ம எடுக்கக்கூடிய சுவாசங்கள் மாறுறனால தான் இன்னைக்குள்ள நிறைய நோய்களுக்கான காரணங்கள் சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்முடைய முன்னோர்கள் இருந்த அந்த சுவாசத்துக்கும் இப்ப இருந்த சுவாசத்துக்கும் நமக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா இந்த சைனஸ்டிஸ்ன்ற அந்த அந்த அமைப்பு வந்து அந்த 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 தசை வந்து மிக மிக என்ன ஆகுது ரொம்ப சுருங்க சுருங்க என்ன ஆகுதுன்னா நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறதும் மூச்சை வெளியிடுறதும் நிறைய நிறைய தடைகளுக்கான காரணங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுவாசிக்கக்கூடியது மூச்சு வழியா மூக்கு வழியா சுவாசிக்கிறாங்களா வாய் வழியா சுவாசிக்கிறாங்களான்னு இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல சுவாசிக்க முறைகளிலும் நிறைய தவறுகள் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, யாரெல்லாம் மூக்கு வழியா சுவாசிச்சவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வருது, யாரெல்லாம் வாய் வழியா சுவாசிச்சவங்களுடைய ஆரோக்கியம் வந்து அவங்களுடைய அவங்க எதிர்பார்த்த மாரி இல்லன்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வாய் வழியா சுவாசிக்கும் போதும், யாரெல்லாம் அவங்களுடைய பிரீத்திங் வந்து முழுமை இல்லாத போது தான் அவங்களுக்கு நிறைய கொரட்டை வர்றதாகட்டும், தென் அவங்களுடைய தூக்கம் கெடுறதாகட்டும், அவங்களுடைய டயபெட்டிக் ஆகட்டும், அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்போ உடல்ல நிறைய மால் ஃபங்ஷன் ஆகிறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய சுவாசத்துல இருக்குன்றத மிக மிக முக்கியமா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அப்ப மிக முக்கியமா நம்முடைய பிரீத்திங் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆமை வந்து நீண்ட காலம் வாழக்கூடியது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு அது 4 எண்ணிக்கை தான் மூச்சு விடுது சொல்றாங்க. அதே ஒரு நாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு மிக அதிகமான அளவுல எண்ணிக்கை மூச்சு விடுறதுனால தான் அதனுடைய ஆயுட்காலம் வந்து குறையுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஆமை என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியம் எதனால அப்படின்னா, அது மூச்சு விடுறதுனால அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மூச்சுக்கும்,
ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய மன அமைதிக்குமான தொடர்பு வந்து ஒரு பரிமாண வளர்ச்சியில இருக்குன்றது தெரியுது. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? சயின்டிஃபிக்கா பார்க்குறோம். அப்ப சயின்டிஃபிக்கா என்ன அப்படின்னா, நம்ம மெதுவா நம்ம மூச்ச உள்ள இழுக்கலாம். மூச்ச நம்ம வெளியிடலாம். ஆனா நமக்கு என்ன இருக்கு? 2 நாசிகள் இருக்கு. 2 நாசிகள். அப்ப 2 நாசிகள். அப்ப கடவுள் நமக்கு குடுத்த ஒவ்வொரு உறுப்பும் ஏதோ ஒரு காரணம் இல்லாம குடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு லெஃப்ட் நாசில் இருக்கு. ரைட் நாசில் இருக்கு. அது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு உறுப்பு மாரி தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள சயன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சிம் சிம்ப் சிம்பத்தெட்டிக் நர்வ்ஸ், பாராசிம்பத்தெட்டிக் நர்வ்ஸ்ன்னு இருக்கு. அப்ப நம்முடைய பிரெயின கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு நரம்பு நரம்பு மண்டலம் சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன செய்யுது அப்படின்னா, எப்பல்லாம் நம்முடைய லெஃப்ட் நாசில் வந்து நம்முடைய ரைட் சைடு ஆஃப் தி பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது. எப்பல்லாம் நம்மளுடைய ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஆஃப் தி பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப நம்முடைய மூளையோட அமைப்பு என்ன இருக்கும்? ஒரு சமயத்துல நம்ம தொடர்ந்து செயல்கள் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயத்துல அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 2 செயல்கள் செய்யறதுக்கு நமக்கு 2 சைடு ஆஃப் தி பிரெயின் மிக மிக முக்கியமானது. இந்த 2 சைடு ஆஃப் தி பிரெயினுக்கு மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமான அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது நம்முடைய லெஃப்ட் அண்ட் ரைட் நாசில்ன்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் நம்ம இந்த 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 ஆக்ஸிஜன் வந்து நம்முடைய பிரெயினுக்கு போகும்போது நம்முடைய பிரெயின் செல்ஸ் வந்து குரோ ஆகுதுன்னு சொல்றாங்க. மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஆல்பா, பீட்டா, டீட்டா, காமா இதெல்லாம் சொல்லுவாங்க. மிக முக்கியமா இந்த பிரெயின்ல இந்த எனர்ஜி நமக்குள்ள இந்த ஆக்ஸிஜன் போகும்போது மட்டும்தான் நிறைய சாதிக்கக்கூடிய நபர்களா மாறுறாங்கன்றது சொல்றாங்க. இது வந்து சயின்டிபிக்கலா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து பிராணிகளின் விஷயமா மிக முக்கியமா பிராணிகளின் விஷயமா நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை வந்து இடங்களா நாடிகள், பிங்களா நாடிகள், நடுவில் உள்ள நம்முடைய முதுகுத்தண்டு வளத்தை சூட்சும நாடிகள் சொல்லலாம். ஐ மீன் அது நடுவில் உள்ள அந்த சூட்சும நாடிகள் சொல்லுவோம்ல. அப்ப நம்முடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில இருந்து நம்முடைய அந்த முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில வலது புறத்துல ஆரம்பிச்சு அந்த நாடிகள் வந்து இடது பக்கம் முடியுது. இன்னொன்னு நம்முடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடிகள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரி கிராஸ் ஆகி நம்முடைய வலது பக்க நாசிகள்ல முடியுது. இந்த வலது பக்க நாசிகள், இடது பக்க நாசிகள் வந்து நம்முடைய ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின். தென் வலது பக்க நாசிகள் வந்து நம்முடைய லெஃப்ட் சைடு ஆஃப் தி பிரெயினோட கண்ட்ரோலா கனெக்ட் ஆகுது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி நம்முடைய தலைக்கு போறதுக்கு மிக மிக முக்கியமானது இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பரிமாண வளர்ச்சியிலும் இது மிக மிக முக்கியமானதா இருக்கு. ஒரு சயின்ஸின் அடிப்படையிலும் மிக மிக முக்கியமானதா இருக்கு. தென் ஆன்மீக அளவிலையும் மிக மிக முக்கியமானதா இருக்கு. பிராணசக்தியோட அளவுல மிக மிக முக்கியமானதா இருக்குன்னா என்ன காரணம்? இப்ப நம்ம நிறைய சமயத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வெறும் மூச்சு காத்து தான் நம்ம நினைக்கிறோம். நீங்க பிராணிகளுக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன காரணம்? இது வெறும் மூச்சு காத்து மட்டும் இல்ல. இது வந்து உயிர் சக்தி, பிராணசக்தி, ஜீவசக்தின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உயிர் சக்தி, பிராணசக்தி, ஜீவசக்தின்னா என்னது? நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இது குடுக்கறனால தான் இந்த உயிர் சக்தி, பிராணசக்தி, ஜீவசக்தி அப்படின்றத சொல்றோம். அப்ப இந்த இந்த சக்தி நமக்குள்ள போச்சுனாலே உடல் ஆரோக்கியமாகட்டும், அமைதியாகட்டும், வளமையாகட்டும் எல்லாமே மாற்றங்கள் உருவாக்க முடியுன்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கான பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு, இப்ப இதுக்கான செயல்கள் நம்ம செய்வோம். இத பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலின் சக்தி எவ்வளவு இருக்கு, நம்முடைய மூளையோட சக்தி எவ்வளவு இருக்குன்றத நம்ம செல்ஃப் வேலிடேஷன் பண்ணி பார்ப்போம். இத வந்து ஸ்கேனிங் சொல்லுவாங்க. நீங்க கிளாஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலா கத்துக்கிட முடியும். ஸோ உங்க உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. வலது உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. விரல்கள பிரஸ் பண்ணிக்கோங்க. இடது விரல்கள பிரஸ் பண்ணிக்கோங்க. கைகள இப்படி சைட் வேஸ்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகள் வந்து உங்களுடைய ஷோல்டரோட ஒட்டாம, உடம்போட ஒட்டாம கைகள முன்னாடி வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. தென் மெதுவா அப்படி கைகள அசைச்சு பாருங்க. மெதுவா அப்படி கைகள அசைச்சு பாருங்க. ஸோ நம்ம 2 கைகளுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கா? ஏதாச்சும் ஒரு சக்தி இருக்கா? அப்படின்றத ஃபீல் பண்ணி பாருங்க. ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய வலது மூலையில எவ்வளோ சக்தி இருக்கு? இடது மூலையில எவ்வளோ சக்தி இருக்கு? இந்த சுவாசம் பண்றதுக்கு முன்னாடி இது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்முடைய வலது மூலைக்கு நேரா மெதுவா அப்படி கைகள கொண்டு போங்க. அதுவா உங்க கைகள் ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற மாரி இருக்கும். ஒரு அழுத்தம் உருவாகுற மாரி இருக்கும். ஏதோ ஒரு கை உங்கள தடுக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒரு பொருள் தடுக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒரு ஒரு
வித்தியாசமான ஒரு சக்தி. எப்படி நீங்க கைகள்ல கொண்டு போகும்போது, ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ணீங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துல நிக்கிற மாரி இருக்கு. இல்லாட்டி டைரக்ட்டா நம்முடைய பிரெயினையே தொடுற மாரி இருக்கு. நம்முடைய தலைப்பகுதிய தொடுற மாரி இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு இருக்குன்றத ஃபீல் பண்ணி பாருங்க. அது மாரி இடது கைய பயன்படுத்தி மெதுவா கொண்டு போங்க. மெதுவா எந்த அளவுக்கு நீங்க மெதுவா கொண்டு போறீங்களோ, நான் என் இடது பக்க மூளையோட சக்திய நான் ஃபீல் பண்றேன். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கைகள்ல எந்த அளவுக்கு அந்த நம்ம உடல்ல எந்த அளவுக்கு அந்த பிராண சக்தி இருக்கு, நம்ம மூளையில எந்த அளவுக்கு அந்த பிராண சக்தி இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணோம். இப்ப ஜஸ்ட் கண்கள மூடி அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருது? என்னெல்லாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? உங்க உடல்ல எந்த இடத்துல வலிகள் இருக்கு? அதையும் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. ஸோ மனசுல நமக்கு நெறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கா? நம்ம உடல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு அனீசினஸ் இருக்கா? மைண்ட் ரிலாக்ஸா இருக்கா? ஏதாச்சும் குழப்பங்கள் பத்தி யோசிக்குதா? உடல்ல இருக்கக்கூடிய வலிகள யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மூச்சு காத்த அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க மூச்சு காத்த அப்சர்வ் பண்ணும்போது, உங்களுடைய விரல்கள் இப்படி வச்சுக்கோங்க. உங்க விரல்கள் உங்களுடைய நாசிக்கு பக்கத்துல கொண்டு போங்க. உங்களுடைய மூச்சு காத்து வந்து இந்த இடத்துல உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அல்லது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போம்போது வச்சு பாருங்க. உங்களுடைய நாசிகள்ல இருந்து இங்கிருந்து இந்த இடத்துல என்னுடைய மூச்சு காத்த ஃபீல் பண்ண முடியுதா? அல்லது இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுதா? அல்லது இந்த இடத்துல ஃபீல் பண்ணுதா? ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணி பாருங்க. நீங்க விடக்கூடிய மூச்சு காத்து உங்களுடைய விரல்கள்ல படக்கூடிய தூரத்த கணக்கீடு பண்ணி பாருங்க. ஸோ நியரஸ்ட்டா வச்சு பாருங்க. கொஞ்சம் அது கைகள்ல சென்ஸ் பண்ண முடிஞ்சுச்சா, கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. இப்ப சென்ஸ் பண்ண முடியலனா கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. எந்த இடத்துல உங்களுடைய மூச்சு காத்து உங்களுடைய விரல்கள் மேல படுதோ, அத ஃபீல் பண்ணி பாருங்க. இது ஒவ்வொரு தூரத்துக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நெறைய தொடர்பு இருக்கு. அப்ப சில பேருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நியரஸ்ட்டா வச்சோம் அப்படின்னா, அந்த மூச்சு காத்து நம்ம 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 நம்முடைய விரல்கள் மேல படுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு பிரீத்திங் வந்து ரெகுலரைஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய மனநிலை சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்கா வச்சு இருந்தோம் அப்படின்னா, மைண்ட் வந்து அவங்களுக்குள்ள நெறைய வேவரிங் தாட் ஃபார்ம்ஸ் இருக்கும். பிரீத்திங் வந்து ஓரளவுக்கு இர்ரெகுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குட். ஸோ நான் ஜஸ்ட் நீங்க பிரீத்திங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிசிக்கல் பாடிய அப்சர்வ் பண்ணிட்டீங்க. தென் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிரீத்திங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கைய எடுத்து உங்களுடைய செஸ்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு கை உங்களுடைய நாபில வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. நீங்க மூச்ச உள்ள இழுக்கும்போது உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுதா? உங்களுடைய அப்டோமன் எக்ஸ்பேண்ட் ஆகுதா? எந்த இடத்துல நீங்க மூச்ச உள்ள இழுக்கும்போது விரிவடையுதுன்னு பாருங்க. ஸோ நம்முடைய சுவாசிக்கும்போது நம்முடைய மார்பு எக்ஸ்பேண்ட் ஆகுதா? அல்லது நம்முடைய வயிற்று பகுதி எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு பாருங்க. நம்ம மூச்ச வெளியிடும்போது எந்த பகுதி அது ரியாக்ட் ஆகுது? எந்த அளவுக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 2, 3 தடவ செஞ்சு பாருங்க. நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம்? நம்முடைய மூச்சு காத்து எந்த லெவல்ல இருக்கு? நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவு இருக்கு? ஆரோக்கியம் எந்த லெவல்ல இருக்கு? இந்த பயிற்சி செய்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஸோ மூச்சு காத்த உள்ள இழுங்க. தென் மூச்சு காத்த வெளியிடுங்க. குட். இப்ப இத நோட் பண்ணும்போது, சில பேருக்கு என்ன இருக்கும்? நார்மலா உங்களுடைய பிரீத்திங் உங்களுடைய அடி வயிற்று வரைக்கும் போச்சு அப்டின்னா, நம்முடைய பிரீத்திங் வந்து நல்ல ஆரோக்கியமான அளவுல இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு எப்படி இருக்கும்? அந்த பிரீத்திங் வந்து அவங்களுடைய நெஞ்ச தாண்டி போகாது. ஐ மீன் அவங்களுடைய செஸ்ட்ட தாண்டி போகாது. அப்டோமன்ல எதுவுமே ஃபீல் பண்ண முடியலன்னா, அவங்களுடைய பிரீத்திங் வந்து செஸ்ட் பிரீத்திங் இருக்கு. ஐ மீன் மார்பு அளவுல தான் அவங்களுடைய சுவாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? நமக்குள்ள அந்த அந்த பிராணன் ஆகட்டும் அல்லது அந்த ஆக்ஸிஜன் வந்து எனஃபா உடல் முழுவதும் எடுக்க முடியாததுக்கான காரணங்களா இருக்கு. அப்ப மிக முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பல்லாம் மூச்ச உள்ள இழுக்கும்போது நம்முடைய அடிவயிற்று வரைக்கும் வருதோ, அப்பதான் ஒரு இயல்பான சுவாசமா இருக்குன்றத அர்த்தம் நமக்கு. அதுதான் நமக்கான முழுமையான மாற்றங்களா இருக்கும். இப்ப இத நம்ம பயிற்சி செஞ்சுட்டு, ஒரு சில பயிற்சிகள் நம்ம செய்வோம். அதுக்கடுத்து ஒரு தியானமும் நம்ம செய்வோம். குட். ஸோ இப்ப யாருக்கெல்லாம் செஸ்ட் பிரீத்திங்கா இருக்கோ, நீங்க என்ன கவனத்த வச்சுக்கோங்க. நான் மூச்ச உள்ள இழுக்கும்போது, இந்த காத்து என்னுடைய அடி வயிற்றுக்குறை வரைக்கும் வரணும். மூச்ச எப்பல்லாம் நான் வெளியிடுறேனோ, என்னுடைய வயிற்று பகுதியிலிருந்து அது வெளியேறணும்னு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. இது
யாருக்கெல்லாம் ஒரு இர்ரெகுலரா இருக்கோ, இது இது கவனம் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகும். இப்ப மெதுவா கைகள இப்படி வச்சுக்கோங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. மெதுவா மூச்ச வெளியிடுங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. மெதுவா மூச்ச வெளியிடுங்க. மெதுவா மூச்ச வெளியிடுங்க. குட். இப்ப கைகள மடி மீது வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பிரீத்திங் நார்மலைஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மூச்சு காத்த உள்ள இழுத்து வெளிய விடும்போது, மிக முக்கியமா இந்த சுவாச முறைகள் நம்ம பண்ணும்போது, நம்முடைய உடல்லயும், மனதிலயும் இருக்கக்கூடிய மாற்றங்கள நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம். குட். ஸ்பைன ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கோங்க. நாக்க மெல்லெண்ணத்தோட வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இன்ஹேல் நான் சொன்னேன்னா, மூச்ச உள்ள இழுப்பீங்க. ஹோல்டு அப்டின்னா மூச்ச நிறுத்திக்கிடுவீங்க. எக்ஸ்ஹேல் நான் சொல்ற வரைக்கும் மூச்ச வெளியிடுவீங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் 2, 3 டெக்னிக் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்குன்றத பாருங்க. இன்ஹேல் ஸ்லோலி மூச்ச மெதுவா உள்ள இழுங்க. தென் ஹோல்ட். எக்ஸ்ஹேல் ஸ்லோலி மூச்ச மெதுவா வெளியிடுங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. இன்ஹேல் ஸ்லோலி. ஹோல்ட். எக்ஸ்ஹேல் ஸ்லோலி. Inhale slowly. Hold. Exhale slowly. Hold. ஜஸ்ட் உங்களுடைய பிரீத்திங் நார்மலா இருக்கட்டும். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம முதல்ல இருந்த அந்த மனநிலைக்கும், இப்ப இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கும், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்தியோட அளவு உணர்ந்து பாருங்க. உங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மைய உணர்ந்து பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய தன்மைய உணர்ந்து பாருங்க. ஜஸ்ட் நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் நான் கவனிக்க மட்டும் செய்றேன்னு சொல்லிக்கோங்க. உங்க சுவாசத்துல கவனத்த வச்சு பாருங்க. நீங்க சுவாசத்த கண்ட்ரோல் பண்ண வேணாம். சுவாசத்துல கவனத்த வச்சு பாருங்க. குட். இப்ப இதுக்கு அடுத்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண போறோம். 2 எண்ணிக்கைக்கு நம்ம மூச்ச உள்ள இழுக்க போறோம். 1 எண்ணிக்கைக்கு நம்ம மூச்ச வெளியிட போறோம். 4 எண்ணிக்கைக்கு மூச்ச வெளியிட போறோம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? இன்ஹேல் 2 அப்படி சொன்னா, நீங்க 2 எண்ணிக்கைக்கு மூச்ச உள்ள இழுக்கீங்க. ஹோல்ட் பண்ணும்போது 1 எண்ணிக்கைக்கு நிறுத்திடுவீங்க. மூச்ச வெளியிடும்போது எக்ஸ்ஹேல் 2, 3, 4 சொல்ற வரைக்கும் மூச்ச அந்த 4 எண்ணிக்கைக்கு வரைக்கும் நீங்க மூச்சு வெளியிட போறீங்க. இன்ஹேல் 2, ஹோல்ட், எக்ஸ்ஹேல் 2, 3, 4. அப்ப 4 சொல்ற வரைக்கும் மூச்ச கிராஜுவலா இன்ஹேல் பண்ண போறீங்க. 4 எண்ணிக்கைக்கு மூச்ச உள்ள இழுத்துக்கலாம். 2 எண்ணிக்கைக்கு நம்ம மூச்ச நிறுத்திக்கலாம். 4 எண்ணிக்கைக்கு மூச்ச வெளியிட்டுக்கலாம். இன்ஹேல் 2, 3, 4 சொல்ற வரைக்கும் நீங்க கன்டினியூஸா மூச்ச உள்ள இழுத்துட்டே இருப்பீங்க. ஹோல்டு சொல்லும்போது மூச்ச நிறுத்திக்கிடுவீங்க. எக்ஸ்ஹேல் 2, 3, 4 சொல்ற வரைக்கும் மூச்ச அந்த 4 எண்ணிக்கைக்கு வரைக்கும் நம்மளால மெதுவா மூச்ச வெளியிட முடியுதான்றத பார்க்க போறீங்க. நாக்க மேலன்னு தொலைச்சுக்கோங்க. இன்ஹேல் 2, 3, 4, ஹோல்ட். எக்ஸ்ஹேல் 2, 3,
4. Inhale, 2, 3, 4. Hold, exhale, 2, 3, 4. Inhale, 2, 3, 4. Hold, exhale, 2, 3, 4. Just observe பண்ணி பாருங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பாருங்க. உங்க மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாருங்க. உங்க உடல்ல எந்த இடத்துல அந்த வலிகள் இருந்துச்சோ, அந்த வலிகள் உங்களால அந்த வலிகள் குறையுதான்றது பாருங்க. நம்ம இன்னும் இதை ஸ்ட்ரெச் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை பயிற்சி பண்ணி பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னேன். இது கொஞ்சம் ஸ்லோவா செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இன்ஹேல், 2, 3, 4. Hold, exhale, 2, 3, 4. Hold. Inhale, 2, 3, 4. Hold. Exhale, 2, 3, 4. Hold. Inhale, 2, 3, 4. Hold. Exhale, 2, 3, 4. Hold. Inhale, 2, 3, 4. Hold. Exhale, 2, 3, 4. Hold. உங்க சுவாசம் இயல்பானது இருக்கட்டும். உங்க உடல்ல கவனத்தை வச்சு பாருங்க. உங்க உடல்ல என்ன மாற்றங்கள் வருது? மிக முக்கியமா உங்களுடைய வலது பக்க மூளை, இடது பக்க மூளை, உங்க உடல்ல, உங்களுடைய மூச்சு காத்துல, உங்களுடைய மனநிலையில நம்ம இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், இப்ப இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்த ஒண்ணு பாருங்க. இதுக்கடுத்து இன்னும் ஸ்லோவா செஞ்சு பார்ப்போம். இன்ஹேல் சொன்னோம்னா மூச்ச உள்ள இழுக்க போறீங்க. ஹோல்டுனா மூச்ச நிறுத்திக்கிட போறீங்க. எக்ஸ்ஹேல் அப்படின்னா மூச்ச வெளியிட போறீங்க. நம்ம ஒரு சில பேருக்கு அந்த நம்பர் கவுண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும். பட் பரவால்ல. ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். இப்ப நம்ம ஏற்கனவே செஞ்சத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு பார்ப்போம். இன்ஹேல், 2, 3, 4. Hold. Exhale, 2, 3, 4. Hold. Inhale, 2, 3, 4. Hold. Exhale,
2, 3, 4. Hold. Inhale. 2, 3, 4. Hold. Exhale. 2, 3, 4. Hold. Inhale. 2, 3, 4. Hold. Exhale. 2, 3, then 4. Hold. உங்க பிரீத்திங் நார்மலைஸ் ஆகட்டும். இப்போ அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்க உடலை அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மாற்றத்தை உணர்ந்து பாருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை உணர்ந்து பாருங்க. அந்த எண்ணங்களற்ற தன்மையை உணர்ந்து பாருங்க. உங்க உடல்ல எந்த இடத்துல அந்த வலிகள் இருக்கோ, அந்த வலிகள் நம்ம ஆரம்பத்துல இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் அந்த வலிகள் குறைஞ்ச மாரி இருக்கா? அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம இன்னொரு லாங் செட் பண்ணுவோம். இன்ஹேல். ஹோல்ட். எக்ஸ்ஹேல். ஹோல்ட். இன்ஹேல். ஹோல்ட். எக்ஸ்ஹேல். ஹோல்ட். இன்ஹேல். ஹோல்ட். எக்ஸ்ஹேல். ஹோல்ட். இன்ஹேல். ஹோல்ட். எக்ஸ்ஹேல். ஹோல்ட். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்க பிசிக்கல் பாடியில கவனத்தை வச்சு பாருங்க. உங்களுடைய பிரெயின்ல கவனத்தை வச்சு பாருங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல கவனத்தை வச்சு பாருங்க. ஒரு மூச்சு காத்துக்கும் இன்னொரு மூச்சு காத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல கவனத்தை வச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்க கவனத்தை மட்டும் வச்சு பாருங்க. உங்க நாசிகள்ல கவனத்தை வச்சுக்கோங்க. ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கும் மூச்சை வெளியிடுறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், இந்த கேப்ல கவனத்தை வச்சு பாருங்க. யோசிக்க வேணாம், ஜஸ்ட் கவனத்தை மட்டும் வச்சு பாருங்க. அந்த எண்ணங்களற்ற தன்மை நம்மளால ஒரு எதிர்மறையா உங்களால யோசிச்சு பாருங்க. ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரு கவலைகள் குடுத்தாங்களோ, கஷ்டங்கள குடுத்தாங்களோ, அவங்கள எதிர்மறையா விமர்சிக்க உங்களால முயற்சி பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களால கவலைப்பட முடியுதான்னு பாருங்க. அல்லது வருத்தங்கள் உருவாக்க முடியுதான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில திருப்பி திருப்பி எந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள மனசு கவலை குடுத்துச்சோ, அந்த எண்ணங்கள
இந்த சமயங்கள்ல உங்களால உருவாக்க முடியுதான்னு பாருங்க. உங்களால பலவீனமான எண்ணங்கள் உங்களால உருவாக்க முடியுதான்னு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய பத்தியோ, உங்களுடைய குழந்தைகள் பத்தியோ, எதெல்லாம் நம்ம நார்மலா இருக்கும்போது ஒரு எண்ணங்கள் உருவாக்கும் நமக்குள்ள ஒரு மன அமைதியின்மைய உருவாக்குச்சோ, அந்த எண்ணங்கள உருவாக்க முடியுதா? அல்லது நம்ம வாழ்க்கையில கடந்த காலம் நடந்த நிகழ்வுகள யோசிக்க முடியுதான்றத பாருங்க. கட், கட். அது உங்களுக்கான நேர்மறையான விஷயங்கள யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நம்ம நெனச்சோமோ, இத யோசிச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதா? அல்லது எந்த அளவுக்கு நம்பிக்கையான செயல்கள நம்மளால செய்ய முடியுமான்றத யோசிச்சு இந்த மன அமைதி இந்த நிகழ்வோட அந்த எண்ணங்கள் அப்படியே நடைபெற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. ஹோல்ட். எக்ஸ்ஹேல் ஸ்லோலி. ஹோல்ட். கைகள மடி மீது வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. ஒரு பிரகாசமான அந்த ஒளி நம்முடைய உடல் முழுவதும் பரவுது. அந்த ஒளியானது நம்முடைய தலை வழியா நம்முடைய பாதங்கள் வரைக்கும் போது. நம்முடைய அந்த பிரகாசமான ஒளி நம்முடைய தலைப்பகுதி, நம்முடைய மூளை பகுதியில இருக்கக்கூடிய அசுத்த நோயற்ற சக்திகளை முழுவதுமாக சுத்தம் செய்து, இந்த தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய நெற்றி பகுதி, கண்கள், தாடைகள், நம்முடைய தொண்டை பகுதி, முதுகுத்தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய உடல் வலி, மனவலிக்கான அசுத்தங்கள் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய மார்பு பகுதி, நம்முடைய இருதயம், நம்முடைய நுரையீரல்கள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அந்த பிரகாசமான ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய முதுகுத்தண்டு பகுதி பிரகாசமான தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய சிறுநீரகங்கள், நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, இரைப்பை, வயிற்றுள்ள எல்லா உறுப்புகளும் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய இடுப்பு பகுதி, நம்முடைய ஜனன பகுதி, நம்முடைய முழங்கால் பகுதி, பாதங்கள், தோள்பட்டை, முழங்கை பகுதி, விரல்கள் முழுதும் தெய்வீக ஒளியால் முழுதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம் உடல்ல ஒவ்வொரு செல்களும் அதில் இருக்கக்கூடிய அசுத்த நோயற்ற சக்திகள் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு, தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்முடைய ஒவ்வொரு செல்களும் தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். நம்ம உடல் முழுவதும் ஒளியான மாரி கற்பனை பண்ணி பாருங்க. கண்கள மூடிக்கோங்க. அந்த ஒளி இன்னும் பிரகாசமாகுது, இன்னும் பிரைட் ஆகுது. நம்ம உடல் முழுவதும் உடலா பாவிக்காம ஒளியா பாவிக்கோங்க. நம்ம தலைக்கு மேல ஒரு பிரகாசமான ஒளி இருக்கு. அந்த ஒளி நம்மள மேல புல் பண்ணி இழுக்குது. நான் அத எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி, அந்த ஒளியோட பின்தொடர்ற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. நான் விடுவிக்கிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளிய, அந்த மேல இருக்கக்கூடிய கடவுளின் ஒளியோட நான் என்ன விடுவிக்கிறேன். அந்த ஒளி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒளிய மேல் நோக்கி வேகமா இழுத்துட்டே போகுது. உடல தளர்வா வச்சுக்கோங்க. ஐ லெட் கோ. நான் முழுமையா விடுவிக்கிறேன். அந்த ஒளி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நம்முடைய ஒளி அந்த பிரகாசமான பேரொளியை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஐ லெட் கோ, லெட் கோ, லெட் கோ. இன்னும் அது பல உலகங்கள கடக்குது. பல கேலக்ஸி, பல ஸ்பேஸ கடக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி. இன்னும் ஃபாஸ்ட்டா பல பல உலகங்கள தாண்டி அது ரொம்ப லெட் கோ, லெட் கோ, லெட் கோ. நான் முழுமையா விடுவிக்கிறேன். ஓம். ஒரு ஓம்க்கும் இன்னொரு ஓம்க்கும் உள்ள இடைவெளியில கவனத்த வச்சுக்கோங்க. அல்லது அமீன், ஆமேன். ஓம். ஓம்.
அந்த ஒளி அந்த பேரொளியுடைய இணையிற மாரி, 2 கலக்கிற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்முடைய ஒளி அந்த பேரொளியோடு இணையும்போது, அந்த கடவுள், பிரபஞ்சம், அந்த பேரானந்தத்தின் ஒவ்வொரு தன்மையும் நம்முடைய ஒளிக்குள்ள போற மாரி, நமக்குள்ள ஒரு அன்பு, அமைதி, சந்தோஷம், பேரானந்தம் எல்லாமே அந்த ஒளிக்குள்ள கலக்கிற மாரி. நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டுள்ளேன். நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன். I am oneness with God. I am oneness with the universe. நான் கடவுளின் ஒரு பகுதி. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. எனக்குள் இருக்கும் ஒளி, கடவுளின் ஒளி. கடவுள் இருக்கும் ஒளி, எனக்குள் ஒரு ஒளி. நான் வேறல்ல, கடவுள் வேறல்ல. நான் கடவுளின் குழந்தை. நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன். இத சொல்ல சொல்ல இன்னும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி இன்னும் பெருசாகுது, இன்னும் பெருசாகுது. அது கோல்டன் மாரி கலர் ஆகுது. அந்த ஒளியோட தன்மை இன்னும் பெருசாகுது. அந்த ஒளிக்குள்ள நெறைய அன்பு, ஆரோக்கியம், சந்தோஷம், பேரானந்தம், பொருளாதாரம், ஆன்மீக முன்னேற்றம் எல்லாமே அந்த ஒளிக்குள்ள கடவுளோட ஒளிய இன்னும் அதிகப்படுத்த, அதிகப்படுத்த நமக்கான ஆரோக்கியம், நமக்கான அமைதி, நமக்கான அன்பு, சந்தோஷம் எல்லாமே அதிகமாகுறத உணர முடியும். நம்ம ஒளியோட பிரகாசம் அதிகமாகுது. திருப்பி இந்த உடலுக்குள்ள அந்த ஒளி வருது. அந்த ஒளி நம்ம உடல் முழுவதும் பரவுது. நம்ம உடல்ல எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ, எங்கெல்லாம் நோய்கள் இருக்கோ, அந்த ஒளி போய் அந்த நோய்கள் முற்றிலும் குணமாகட்டும். எனக்குள்ள நெறைய மன அமைதி வரட்டும். எண்ணங்கள்ல நேர்மறை வரட்டும். இன்னும் இந்த அதிகப்படியான சக்திய நம்ம வாழ்த்திக்கலாம். என் கையில இருக்கக்கூடிய அந்த அதிகமான தெய்வீக சக்தி, இந்த உலகம் முழுதும் உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம், விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, உடல் ஆரோக்கியம், வளங்கள், தொழில் முன்னேற்றம் மற்றும் நோயற்ற வாழ்வு மற்றும் எல்லாமே முழுமையா கிடைக்கட்டும். எங்கெல்லாம் வருத்தங்கள், கவலைகள் இருக்கோ, அங்கெல்லாம் சந்தோஷம் உருவாகட்டும். எங்கெல்லாம் அவநம்பிக்கை உள்ளதோ, அங்கெல்லாம் நம்பிக்கையால் ஆஸ்வதிக்கப்பட்டும். எங்கெல்லாம் வெறுப்பு உள்ளதோ, அங்கெல்லாம் அன்பினால் ஆஸ்வதிக்கப்பட்டும். எங்கெல்லாம் காயங்கள் உள்ளதோ, அங்கெல்லாம் மன்னிப்பால் ஆஸ்வதிக்கப்படட்டும். இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், எல்லா மனிதருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப கடினமான தருணங்கள் இருக்கோ, அது எல்லாமே மாறட்டும். இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லாமே முழுமையா கிடைக்கட்டும். உலகம் முழுவதும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே முழுமையா கிடைக்கட்டும். சோ பி இட். இன்னைக்கு இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற நம் அனைவருக்கும், நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, செல்வச் செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம், நம்முடைய விருப்பங்கள் அப்படியே நிறைவேற்றப்படட்டும். சோ பி இட். இந்த காலை சக்கர நிகழ்வுல தொடர்ந்து நமக்கான எல்லா விதமான ஆசைகளும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய மிக சிறந்த அந்த பணியை செய்யக்கூடிய குணமாளர்களுக்கும், ரோட்டரி சங்கம் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதை முன்னேற்றி எடுத்துக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் விருப்பங்களோ அது எல்லாம் முழுமையா கிடைக்கட்டும். இந்த உலகம் முழுவதும் எல்லாமே நிறைவா கிடைக்கட்டும். நம்ம கையில இருந்து ஒரு பிரகாசமான ஒளி நம்ம வீட்டுக்குள்ள போற மாரி வீட்ல நிறைய அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் உருவாகட்டும். நம்ம பணம் வைக்கக்கூடியதுல நிறைய பணம், நிறைய தான தர்மங்கள் செய்ற மாரி இருக்கட்டும். நம்ம செய்யக்கூடிய தொழில்கள்ல நிறைய முன்னேற்றம் உருவாகட்டும். சோ பி இட். இது அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இறைவா இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கட்டும். இந்த உலகம் முழுவதும் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கான தெய்வீக புரிதலால் ஆசிரியக்கப்பட்டோம். சோ பி இட், சோ பி இட், சோ பி இட். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், அனைத்து மத ஆண்டோர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், சான்றோர்களுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் எங்களது மேலான நன்றிகள். இந்த பயிற்சிகள் மூலம் எங்களுக்கான மாற்றங்களை கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சு வெளியிட்டு. இப்ப கைகள இப்படி வச்சுட்டு, மெதுவா உங்க கைகள முன்னும் பின்னுமா அசைச்சு பாருங்க. ஸோ, அளவுக்கு அந்த சக்தி இருக்கா?
நாக்க மேல துடைச்சுக்கோங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. அந்த சக்தியோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய வலது மூலைக்கு நேரா உங்களுடைய கைகள் கொண்டு போற மாரி ஈஸியா கொண்டு போ முடியுதா? ஒரு அழுத்தம் இருக்கான்னு பாருங்க. அது மாரி இடது பக்க மூலை பகுதியிலும் அத ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க உடலின் மாற்றங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்க மனதில நம்ம இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய மனநிலையில, நம்முடைய எண்ணங்கள்ல என்ன மாரியான தன்மைகள் இருக்கு அப்படின்றதையும் உணர்ந்து பாருங்க. நம்மளால யோசிக்க முடியல. நேர்மறையான செயல்கள நம்மளால ஸ்ட்ராங்கா யோசிக்க முடியறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதனுடைய தொடர்ச்சிய நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நமஸ்தே. குட். நன்றிங்க. இந்த அரிய வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. சிறப்பு. சிறப்பானது ஒரு நிகழ்வு. இன்றைய நிலைகள் நமக்கு எந்த அளவுக்கு பிராணசக்தி மூலம் நம்ம மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு பல்வேறு ஒரு நிலைகள்ல நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சியை ஐயா கத்துக் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். உதாரணத்துடன் நாம் இருக்கும் நிலைகளில் இருந்து பயிற்சி முறைகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய நிலைகளை உயர்த்திக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டுது அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி இரையாற்றல் நமக்கு வழிகாட்டுதுங்கிறத நமக்கு சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உணர்தலோட இந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்க. எல்லாருக்குமே அந்த உணர்தல் என்பது இன்னைக்கு இருந்திருக்கும். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உணர்தலையும் ஒரு மாற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே அது முழுமையான ஆழ்ந்த சிந்தனையோடு இறைநிலையோடு நம்ம அது செய்யக்குள்ள நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் சக்தியையும் அதாவது நல்ல எனர்ஜெட்டிக் பிராண சக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்மளுடைய ஆறா பவரையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம வந்து இந்த சிறப்பை வந்து ஏற்படுத்தக்குள்ள இது ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல இதை விட நம்ம என்னுடைய எண்ணங்கள் வீட்டில் உள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடல்ல மனநிலையில எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும், மன ஆனந்தத்தை கொடுக்கும், அற்புதத்தையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு இன்றைய நிலைகள் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இன்றைய நிலைகள் நமக்கு சிறப்பானது ஒரு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பு சக்தியை மன அமைதிக்காக ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. சிறப்பு, சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஐயா வந்து நிறைய பயிற்சி முறைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயாவோட நேரடி வகுப்பும் நம்ம நடத்துறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை வந்து நேரடி வகுப்புல கத்துக்கிட்டு நீங்களும் முழுமையா பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இப்ப ஜூம்லயும் நடத்திட்டு இருக்காங்க. வரும் காலங்கள்ல நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து ஐயாவோட நேரடி வகுப்பும் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அது அடுத்தடுத்தது நமக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம தெரியப்படுத்தும். நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை எல்லாருமே செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய மனநிலைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான எந்த அளவுக்கு நம்ம வந்து உணவு முறையா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், மற்ற பயிற்சி முறைகளா இருக்கட்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நாம் சிறப்பாக அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அனைத்து நிலைகளிலும் எட்ட முடியும் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணங்கள் இருக்கிறது. அது இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு முழுமையான ஒரு இன்றைய காலகட்டத்திற்கு